அல்லாஹ்தான் எங்களுடைய ரப் என்று சொல்பவர்களையும், நிச்சயமாக யார் அப்படி சொல்கிறார்களோ அவர்களையும், சும்மஸ்தகாமு, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி வர வேண்டும், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வரவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று யார் சொல்கிறாரோ அவர்களுக்கும் சும்மஸ்தகாமு, பின்னர் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உலகம் உங்களை வந்தடையும் பொழுதும், உங்களை சோதிக்கும் பொழுதும் அதிலிருந்து நீங்க பிறண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சோதனை வந்துடும். அது யாருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா, உலகம் தான் எனக்குன்னு அல்லாஹ் கண்டுக்காம போறவனுக்கு அது கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் என்று சொன்னால், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தால் அது நீங்க உறுதியா நிக்கணும். உறுதியா நின்றாதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனால் அப்படி நின்னுட்டீங்க அப்படின்னா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்கிறாரோ, சும்மஸ்தகாமு, பின்னலத்தில் உறுதியாகவும் நிற்கிறாரோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ்தான் எங்களுடைய ரப் என்று சொல்கிறார்களோ அதை சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். உங்களில் நல்ல செயலை செய்பவர் யார், அதாவது அல்லாஹ்விடத்திலே பாஸ்மார்க்கு வாங்குறவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வாழ்க்கையையும் இந்த மரணத்தையும் தான் படைப்படைப்பதாக அல்லாஹ் சொல்றார். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய விஷயங்களையும் பார்த்துக்கிறோம், உலகத்திலே நாம் அடைய வேண்டிய உயர்வுகள், சமூகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்று அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். பிராங்கா சின்ன ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, பல்வேறு காலகட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்திலே நடந்ததை போல ஓரளவு கொஞ்சம் நல்ல ஈமானிய உணர்வோடு இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமூக ரீதியான, உலக ரீதியான, பொருளாதார ரீதியான தேடல்ல இறங்கும் போது கொஞ்சம் பின்னடைவும் தொய்வும் மனிதனுக்கு ஏற்படுவது இயற்கை. அது போன்ற காலகட்டத்திலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நம்ம இன்னொன்னு நினைப்போம், இஸ்லாம் படி வாழ்றான், நமக்கும் அதே படிதான், எதையுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நடக்கிறான், அவனும் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மளே நினைக்கலன்னா கூட பக்கத்துல இருக்க நம்மளை நினைக்க வைக்கலாம், நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன் நீங்க இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை விட நல்லாவே அவர் எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை, ஹலால் ஹராம் கூட ஃபாலோ பண்றது இல்லை. பிராங்கா சொல்றதா இருந்தா
அவர் நல்லா தானே இருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 20வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வ ஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக் வமா கான அதாஉ ரப்பிக மஹ்தூரா. அல்லாஹ் திருமறையில் எப்படி சொல்றான் அப்படின்னா, இம்மையை விரும்புபவர்களுக்கும் மறுமையை விரும்புபவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே உமது இறைவன் தனது அருட்கொடையில் இருந்து நாமே உதவி செய்கிறோம். அதை நம்புறவனுக்கும் சரிதான், நம்பாதவனுக்கும் சரிதான், எல்லாருக்கும் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, உம்முடைய இறைவனுடைய அந்த அருட்கொடை வந்து தடை செய்யப்பட்டதல்ல. அதை நம்புறவங்களுக்கும் ஏற்று நடப்பவர்களுக்கும் கிடைக்கும், அதை ஏற்று நடக்காதவர்களுக்கும் கிடைக்கும். இது அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, இது எதுக்கு இந்த ஆயத்து எதுக்கு இது சம்பந்தம் இல்லாம நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி நடந்தா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், நல்ல மன அமைதி இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பொருளாதாரமோ மற்ற உயர்வோ இருந்தாலும் அதோட சேர்ந்து கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம் என்பதை தாண்டி நம்ம நிறைய பேருடைய அளவுகோல் என்னவா இருக்குன்னா, ஃபாலோ பண்ணாத அவனும் நல்லா தானே இருக்கிறான் என்கின்ற அளவுகோலை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு தான் இந்த ஆசை. ஃபர்ஸ்ட் அது தெளிவாய். அடுத்தது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், நீங்கள் உங்களுடைய உலக விஷயங்களை பார்த்துக் கொள்ளும் பொழுது, நீங்க உங்களுடைய உலக விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூடவே சேர்ந்து நீங்க எதுல எங்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. முத்தகீன்களுக்கு என்று, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு என்று தயார் செய்யப்பட்ட ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தின் பக்கமாக நீங்கள் விரைந்து ஓடுங்கள். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் விரைந்து ஓடுங்கள். உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்கங்க. உங்க உலகத்துல நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உலகத்துல உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். அந்த உலகம் உங்களை வந்து கொஞ்சம் அசைத்து பார்க்கும், அந்த உலகம் வந்து உங்களை கொஞ்சம் நெருக்கடிக்கு உள்ளாக்கும், அந்த உலகம் வந்து உங்களை கொஞ்சம் பின்னெழுக்கும், உங்களை தொய்வடைய வைக்கும், அந்த உலகம் உங்களை பொய் பேச வைக்கும், அந்த உலகம் உங்களை வரம்பு மீற வைக்கும், அந்த உலகம் உங்களை பெருமைப்படுத்தும், அந்த உலகம் உங்களை தூக்கி நிறுத்தும், அந்த உலகம் உங்களை அல்லாஹ்வை மறக்கடிக்கும். ஆனாலும் டக்குனு ஒரு டைம் என்ன பண்ணுங்க, உங்களை நீங்க என்கேஜ் பண்ணுங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மக்ஃபிரா எனும் தௌபாவை கேட்பதன் மூலமாக, அவருடைய மகபிரத்தை வேண்டுவதன் மூலமாக, அதன் பக்கம் விரைவதன் மூலமாக, ஜன்னத்தின் அதே மாதிரி மகபிரத்துக்கு ஓடுங்க, அதே மாதிரி அவனுடைய ஜன்னத்தை கேட்டு ஓடுங்க. எல்லாம் எங்களை மன்னிச்சு சுருகத்தை கொடுத்துரு என்று கேளுங்க, உங்களை என்கேஜ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பாயிண்ட் எதுல கிளியர் ஆயிரும் அப்படின்னா, நாம் இப்படி நினைக்க கூடாது, அல்லாஹ்வை வந்து சரியா வணங்கல, நம்ம தான் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஆனா நம்மளுக்கு 90 மார்க் வருது, தஹஜ்ஜுத் தான் தொழுறது இல்ல, ப்ராப்பரா கிளாஸ் அட்டெண்ட் பண்றான், அல்லாஹ்வை நம்பறதே இல்ல, ஆனா அவன் 95 மார்க் எடுக்கறானே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த அளவு போல இங்க வைக்காதீங்க. நம்புபவர்களுக்கும் அவன் தான் தருகிறான், நம்பாதவர்களுக்கும் அவன் தான் தருகிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பக்கூடிய நீங்கள் உலகத்துல உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டு கூடவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இறைவனிடத்திலே உங்களுடைய மன்னிப்பிற்காக யூ என்கேஜ் யுவர்செல்ஃப், அந்த சொர்க்கத்திற்காக கூட சேர்ந்து உழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பக்கமாக முந்துவதற்கு வழி பாருங்கள், நன்மையின் பக்கமாக போட்டி போடுவதற்கு வழி பாருங்கள். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்குமாக நீங்கள் ஓடுங்கள். வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்தை தேடக்கூடிய தேடலை நிறுத்திவிடக் கூடாது. நிறைய சம்பவம் நம்ம பார்த்திருக்கோம். எந்த அளவுக்குன்னா, கஅன்னஹும் தகால்லு என்கின்ற வார்த்தையை நம்முடைய தாயார் பயன்படுத்தக்கூடிய அளவு 3 சஹாபாக்கள் வராங்க, வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தொழுவாங்க, இந்த மாதிரி தொழுவாங்க, இந்த மாதிரி இபாதத் பண்ணுவாங்க, அவ்வளவுதானா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை கம்மியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ரியாக்ஷன் இருந்துச்சு. அவங்க உடனே போய் பயங்கரமா வந்து தொழுகிறது, மனைவி கிட்ட போறது கிடையாது, உலகத்துல எதுலயுமே ஈடுபடுறது கிடையாது, இப்படிலாம் ஓவரா பயங்கரமா பண்ணாங்க, எந்த உலகத்துல எந்த தொடர்பும் இல்லாம பண்ணாங்க. ஆனால் அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன பாக்குறீங்கல்ல, மக்களை கூட்டி ஒரு தெளிவு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் வந்து ரொம்ப இலகுவானது, எளிமையானது. உங்களுடைய உலகத்தின் பங்களிப்பை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, அதே நேரம் நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. உலகத்தின் பங்களிப்பை மறந்துவிடக் கூடாது. Of course there is some responsibility. உலகத்துல உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, ஆனால் அதே நேரம் நீங்க உங்களுடைய மறுமையை மறந்து. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு மறந்து விடாமல் மற்ற எல்லா கான்ட்ரிபியூஷனும் கரெக்டா பண்ணணும். அப்ப அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்கிறான்,
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்பவர்களையும், நிச்சயமாக யார் அப்படி சொல்கிறார்களோ அவர்களையும், சும்மஸ்தகாமு, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி வர வேண்டும், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வரவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று யார் சொல்கிறாரோ அவர்களுக்கும் சும்மஸ்தகாமு, பின்னர் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உலகம் உங்களை வந்தடையும் பொழுதும், உங்களை சோதிக்கும் பொழுதும் அதிலிருந்து நீங்க பிறண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சோதனை வந்துடும். அது யாருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா, உலகம் தான் இலக்குன்னு அல்லாஹ் கண்டுக்காம போறவனுக்கு அது கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் என்று சொன்னால், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தால் அது நீங்க உறுதியா நிக்கணும். உறுதியா நின்றா தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனால் அப்படி நின்னுட்டீங்க அப்படின்னா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்கிறாரோ, சும்மஸ்தகாமு, பின்னதில் உறுதியாகவும் இருக்கிறாரோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அவர்கள் மீது, அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு கூட நிற்பவர்களாக, அவர்களின் துணைவர்களாக வானவர்கள் இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. எப்போது என்று சொன்னால், நீங்கள் உலக விஷயங்களிலே ஈடுபடும் பொழுதும், உலகத்தில் உங்களுடைய பங்களிப்பை மறக்காமல் இருக்கும் பொழுதும், நீங்கள் உலகத்தில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி வரும் பொழுதும், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லிக்கொண்டே அதில் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வானவர்கள் இறங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை உறுதி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தாதவர்களுடைய ரூட் வேற. அவங்களுக்கு இதுல எந்த குறையும் ஏற்படாது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஜன்னத்தின் பக்கமாக நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இஸ்திகாமத்தின் பக்கமாக உறுதியா நிக்கணும். அதான் பிரச்சனை. ஒன்ன செஞ்சோம், அதை அப்படியே பாதியில விட்டுட்டோம், கொஞ்ச நாள் செஞ்சோம், கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிட்டோம். அப்படி இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உறுதியாக நிற்பீர்களே ஆனால், இன்னல்லதீன காமு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இங்க நிறைய பேருடைய பிரச்சனை தான், நிறைய பயம் இருக்கிறது, நிறைய கவலை இருக்கிறது. ஏன் இந்த கவலை வருது? நாமளும் அல்லாஹ் கரெக்டா தானே நடக்கிறோம், அது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்வதில் அவர்கள் குறை வைக்கவில்லை, அல்லாஹ் தான் நாங்க நம்பி இருக்கோம் என்று நம்புவதில் அவர்கள் குறை வைக்கவில்லை, அல்லாஹ்வை மட்டுமே எதிர்பார்த்து இருப்பதிலும் அவர்கள் குறை வைக்கவில்லை. பிரச்சனை என்ன? எங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ரப்புனல்லான்னு சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அதுல உறுதியாக இல்லை. ஆனால் யார் அதில் உறுதியா இருக்கிறது என்னது? சஹாபாக்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேங்குக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன் அல்லாஹ்வுடைய உதவி பத்ர் களத்தில் வந்தது, ஏன் பனூ இஸ்ராயீல் மக்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை வித்தியாசம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு, என்னப்பா ஓகே தானே, நம்ம அன்சாரில இருந்து யாராவது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா முஹாஜிர்கள் இருந்து எந்திரிச்சு சொல்றாங்க, இல்ல ஓகே தான், போலாம், போர் ஓகே தான், பத்ர் எல்லாம் ஓகே. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது அன்சாரில இருந்து யாராவது எந்திரிப்பாங்க, அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, அன்சாரிகள் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியுது, நான் ஏன்னா முஹாஜிர்கள் ஆல்ரெடி இறந்து தான் இங்க வந்துட்டாங்க, there is nothing to lose. ஆனால் அன்சாரிகள் ரசூலுல்லாஹ் வந்ததனால நிறைய வந்தாங்க. அப்ப அந்த அன்சாரிகள் ஒருத்தர் எந்திரிச்சு உறுதியாக சொல்றார்கள், நாங்க என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கேங் மாதிரி நினைச்சீங்களா யா ரசூலல்லாஹ்? உறுதி. அந்த உறுதியில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் மட்டும் சோதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சோதித்தார். என்னதான் சொல்றாங்க, அதுல என்ன அர்த்தம்? அன்சாரிகள் என்ன சொல்றாங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவங்களுடைய உறுதி என்னவா இருக்கு? இன்றைய தினம் நீங்கள் கையை காட்டி விரலை நீட்டி ஒரு கடலுக்குள் இறங்க சொன்னாலும் ஏன் இதற்கென்று கேட்காமல் இறங்குவோம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் தங்கி இருந்த டென்ட்டில் இருந்து வெளியே வந்து ஷஹாதா சொல்லி வானத்தை நோக்கி அல்லாஹ்வை சாட்சியாக்கி வருவதற்குள், ஷஹாதாவை சொல்லி முடிப்பதற்குள் அல்லாஹ் வானவர்களின் மூலமாக தன்னுடைய உதவியை நேரடியாக பத்ர் இறக்கிறார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்கிறார்களோ அதை சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, யார் அதில் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். நெருக்கடி வரும், அசைவுகள் வரும், அப்படியே விழுந்து மொத்தமா நசுங்கிட்டோம்ன்ற மாதிரி தோண வைப்பான், தோண வைத்தான் அல்லாஹ் பல பேருக்கு.
அந்த சோதனையில் யார் வெற்றி அடைந்தாரோ, அந்த சோதனையிலும் யார் நம்முடைய இறைவன் அல்லாஹ்தான் என்பதில் உறுதியாக இருந்தாரோ, அல்லாஹ்விடத்தில் தான் கேட்போம் என்பதில் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் எல்லாம் தான் உறுதியா இருக்கும் ஒரு கேள்வி வரணும் இங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மார்க்கத்தை விட்டு பெறலாமல், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு பெறலாமல், குறிப்பாக தொழுகை எனும் மிக அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை விட்டு தள்ளி போகாமல். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நெருக்கடிகள் அதிகம் சூடும் பொழுது ஒரு ரெண்டு வகை நெருக்கடி நிறைய ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் நினைக்கிறவர்கள் உண்டு, நெருக்கடி கிளியர் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் மறந்துடுறவங்க உண்டு. இது ஒரு வகை. இன்னொன்னு, நெருக்கடி இல்லாம ஃப்ரீயா இருக்கும்போது அல்லாஹ் ஃப்ரீ டைம்ல அல்லாஹ் வணங்குறது, வேலை வந்துட்டா ஃப்ரீயா இருக்கும்போது தொழுவலாம், இது குர்ஆன் ஓத எல்லாம் பண்ணலாம், வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காக அல்லாஹ்வை புறக்கணிப்பவர்கள் உண்டு. அப்ப அந்த ரப்புனால எவ்வளவு சொல்லிட்டு இருந்தல்ல, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக நிற்பவர்கள் எந்த கவலையும் பட வேணாம், எந்த சங்கடமும் பட வேணாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் தான் எங்க ரப்புன்னு வாயில சொல்றதா? அதை செயலில் காட்டுவதில் அத்தியாவசியமானது அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், யார் இந்த வேதத்தை உறுதியாக பற்றி பிடிக்கிறாரோ, வ அகாமுஸ் ஸலாத், யார் தொழுகையை முறையாக நிறைவேற்றி நிலைநாட்டுகிறாரோ, வலா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், அந்த சாலிஹ்களை, அந்த நேர்மையாளர்களுடைய கூலியை நான் வீணடிப்பதில்லை. அப்படின்னா என்ன? அவர்களுடைய கூலியை வீணடிப்பதில்லைன்னா என்ன? தொழுதா அல்லாஹ் மறுமையில கூலி தருவாங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த கூலி பல வகைப்படும். அந்த பல வகை கூலியில் ஒரு வகையை கூட அல்லாஹ் பாழடிப்பதில்லை. அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். தொழுகை மிக அவசியமானது. தொழுகையை நிறைவேற்றுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பல இடங்களிலே. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்திலே 3வது வசனம், 5வது அத்தியாயத்திலே 55வது வசனம், 8வது அத்தியாயத்திலே 3வது வசனம், 9வது அத்தியாயத்திலே 71வது வசனம், வ யுகீமூனஸ் ஸலாத். எத்தனை முறைகள் இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வ யுகீமூனஸ் ஸலாத், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அவங்க உறுதி அளிப்பாங்கன்னா முதல்ல என்னது? அவர்கள் தொழுவார்கள். எப்படி? 2வது அத்தியாயத்தில் 3வது இடத்தில், 5வது அத்தியாயத்தில் 55வது இடத்தில், 8வது அத்தியாயத்தில் 3வது இடத்தில், 9வது அத்தியாயத்தில் 71வது இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வ யுகீமூனஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மீண்டும் சொல்கிறான் அல்லாஹ் திருமறையிலே 70வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய தொழுகைகளிலே நிலையானவர்களாக இருப்பார்கள். நேற்று தொழுதுட்டு இன்னைக்கு விடுறது, இன்னைக்கு தொழுதுட்டு நாளைக்கு விடுறது, இன்னைக்கு 4 வேளை தொழுதுட்டு நாளைக்கு 3 வேளை ஆக்குறது, நாளை கழிச்சு 5 வேளை தொழுதுட்டு இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வர்றது, நாளைக்கு இஷாக்கு வர்றது, இப்படி அல்ல. அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் நிலையானவர்களாக இருப்பார்கள். தாயிம்னா உறுதி, நிலையானது, கான்ஸ்டன்டா இருப்பாங்க தொழுகையில் அவர்கள் தவறாது தொழக்கூடியவர்களாக வருவார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 23வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அதை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகச்சிறிய இதான தொழுகை. வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் தன்னுடைய திருமறை 23வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் என்ன வேடிக்கைக்கு சொல்கிறானா? அல்லாஹ் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறானா? அல்லது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அர்த்தம் இல்லாமல் சொல்கிறானா? காரணம் இல்லாமல் விளக்கி காட்டுகிறானா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய தொழுகைகளை யுஹாஃபிதூன், ஹிஃப்து செய்வாங்க, பாதுகாப்பாங்க. they will protect their prayers. அப்படினா என்ன அர்த்தம்? லாஜிக்கா ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுல? அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பாதுகாப்பார்கள் அப்படினா என்ன அர்த்தம்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான டைம் ஒதுக்கி வச்சுக்குவாங்க. அது போகதான் மத்த வேலையை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். அந்த டைமுக்கு என்னவோ, இப்ப எங்க போனோம்? இப்படியா 4 மணிக்கு தொழுகையாச்சு, இப்படி வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் என்று சொல்பவர்களுக்கு, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக இருப்பவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. அவர்களுக்கு மாணவர்கள் இறங்குகிறார்கள், அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது என்றால் அந்த அல்லாஹ் என்ற சொல்லின் அர்த்தத்திற்கு பின்னால் நுழைந்திருப்பது முதன்மையானது தொழுகை. ஏன்னா இவ்வளவு வாட்டி ஒரு விஷயத்தை அல்லாஹ் திருமறையில வலியுறுத்தி சொன்னது, தொழுகையை போன்று வேறு எதையுமே வலியுறுத்தி அல்லாஹ் சொன்னார். தொழுகையை வலியுறுத்தியதை போன்று அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில எப்பவுமே அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கான ஆகிரு கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் கடைசி வார்த்தை என்னவாக இருந்தது என்றால்,
அபுதாவுதிலே 5156வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ஆஹிரு கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தைகளாக என்ன இருந்தது என்று சொன்னால் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று அல்லாஹ்வுடைய தொழுகை தொழுகை தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்புறம் சொன்னாங்க அடிமைகளை உரிமை பற்றி, இத்தகுல்லாஹ் ஃபீமா மலக்கத் ஐமானிக்கும் என்றார்கள். மத்தவங்க அத பிறருடைய உரிமையை பற்றி. தன்னுடைய கடைசி நேர காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொன்னது அஸ்ஸலா 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 என்றார்கள். இறைவன் தன்னுடைய திருமறையில் இதை விட அதிகமாக எந்த வார்த்தையும் பயன்படுத்தியதில்லை. இந்த கடமையை நிறைவேற்றும்படி வலியுறுத்தியதை போன்று வேறு எதையும் அதிகமாக வலியுறுத்தியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அதிகம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட இந்த உலகத்துல ஒரு 50,000 கோடி சம்பாரிச்சவன் தான் பிள்ளைங்களுக்காக சம்பாரிச்சவன் சாகும்போது என்ன சொல்லு சாமா அதை பத்தி தான் கவலைப்படுவான். இந்த இங்க பிரிச்சு கொடுத்துரு, அது அங்க கொடுத்துரு, இது இவனுக்கு கொடுத்துருக்கு, இது இங்க கொடுத்துரு சொல்லுவானா இல்லையா? முக்கியத்துவம் தெரிந்தவன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முக்கியத்துவம் தெரியும். எது முக்கியமானது, தான் வாழ்நாளில் சம்பாதித்த சொத்துகளில், தன் வாழ்நாளில் தன்னுடைய சமூகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளில் மிக அத்தியாவசியமானது தொழுகை என்பதனால் தான் தொழுகை 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 என்பதால். அப்ப நம்ம அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன உதவி செஞ்சான் என்று நினைப்பவர்களுக்கு, ஏனென்றால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே 6502வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃதுரிதத் அலைஹி. அல்லாஹ் கிட்ட நெருக்கமா போகணும், அப்பதான் நமக்கு நிறைய பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ் கிட்ட நெருக்கமா இருக்கணும், அப்பதான் நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகும். அல்லாஹ் கிட்ட நெருக்கமா இருக்கணும், அப்பதான் நம்முடைய கவலைகள் இல்லாம இருக்கும், துக்கம் இல்லாம இருக்கும். அப்ப நெருக்கமாகணும். அல்லாஹ்வே சொல்றான், வமா தகர்ரப இலைய அப்தி, என்னிடத்தில் என்னுடைய அடியான் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு செயல் ரொம்ப எனக்கு பிடிச்ச செயல், இதை செய்யறது மூலமா நெருங்க முடியும் அப்படின்னா எனக்கு இதை விட பிடிச்ச செயல் எதுவும் இல்லை. அது என்னன்னா, நான் சொன்ன கடமையை முதல்ல நிறைவேற்றுறேன். நான் நிறைய ஜகாத், நான் நிறைய சதகா கொடுக்குறேன், நான் நிறைய தஸ்பீஹ் ஓதுறேன், நான் நிறைய குர்ஆன் ஓதுறேன். இது எல்லாவற்றையும் விட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தொழுதுகிட்டே இருக்கேன். அதெல்லாம் விஷயம் இல்லை. நஃபிலா தஹஜ்ஜத் தொழுகிறேன், இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுகிறேன், 10 நாள் தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுகிறேன். ஆனா ஒரு நாள் ஃபஜ்ரை மிஸ் பண்றேன்னா என் கதை அதற்கு ஈடாக. என்னை நெருங்குவதில், அடியான் என்னை நெருங்குவதில் நான் அதிகம் விரும்புவது என்னவென்றால் கடமையை நிறைவேற்றுவேன். என்ன கடமையை நிறைவேற்றுவேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நல்லா சொல்ல. உண்மை அதுதானே. டியூஷனுக்கு போறான் ஒருத்தன், டெய்லி 5 மணி நேரம் 10 மணி நேரம் போறான் டியூஷனுக்கு, கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போறது முக்கியமானது, டியூஷனுக்கு போறது ஸ்பெஷல் கிளாஸ் போறான். 5 மணிக்கு ஆரம்பிக்கிறவன் மறுநாள் விடிய விடிய படிக்கிறான்னு. ஆனா மறுநாள் விடிஞ்சவன் எங்க போறது இல்ல, சாயங்காலம் 5 மணிக்கு டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கிறவன் விடிய விடிய படிக்கிறான். 5 to 6 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 ஒரு 12 13. ஸ்கூல் எத்தனை மணி நேரம்? ஸ்கூல் ஒரு 8 மணி நேரம் தான் இருக்கும் டோட்டலா. ஆனா நைட்ல பாருங்க ஒரு 13 14 மணி நேரம் படிக்கிறான். நம்ம மறுநாள் ஸ்கூலுக்கு போறது இல்ல. மக்கள் என்ன சொல்லுவார்கள், பாக்குற லாஜிக்கான மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய, இதை விட ஒரு சிறந்த செயலின் மூலமாக என்னை அவன் நெருங்க முடியாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மிம்ம ஃதுரிதத் அலைஹி, அவனுக்கு கடமையாக்கப்பட்டதை நிறைவேற்றுவதை விட நான் உனக்கு கடமையாக்கி இருக்கேன், அதை நீ நிறைவேற்றும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெருக்கமும் எனக்கு ஏற்படுது பாத்தியா, அதை விட வேற எதுவுமே எனக்கு ஏற்படாதுங்க. இந்த கடமையை நிறைவேற்ற, அந்த கடமையை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த, என்ன உங்களுக்கு நரமுடி வருது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. கத் ஷிப்த, உங்களுக்கு நரமுடி வருது யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூத், ஷய்யபத்னி ஹூத் வல் வாகிஆ வல் முர்ஸலாத் வ அம்மா யதஸாஅலூன். எனக்கு எதனால என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, என்ன விலை முடியல வந்துச்சு, ஒரே கவலை. நம்ம சொல்லும்ல, தொழிலை நினைத்து கவலை, பிறக்காத பிள்ளை நினைத்து கவலை, வராத லாபத்தை நினைத்து கவலை, கவலையால வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடங்காத பொண்டாட்டி நினைச்சு கவலை, இல்ல அடங்காத புருஷனை நினைச்சு பொண்டாட்டி கவலை, ஒரே வெள்ள முடியா வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு வெள்ள முடி வருது யா ரசூலல்லாஹ், நிறைய வருது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த செய்தி திருமிதியிலே 3297வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷய்யபத்னி ஹூத்,
இந்த ஹூது சூரா இருக்குல்ல, அதை ஓதிக்கிட்டே இருக்கிறேன்னா அது டிப்ரெஷன் வெல்ல முடிவு வருது. ஷையபத்னி வாக்கியா, நான் வாக்கியா சூரா ஓதிக்கிட்டே இருக்கேன்னா அதுல உள்ள செய்திகள், அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவங்கள் எனக்கு நிறைமுடி வருகிறது. முர்சலாத் ஓதுறேன்னா அதனால எனக்கு நிறைமுடி வருகிறது. அம்மா எந்த சாரு ஓதுறேன்னா அதனால நிறைமுடி வருது. இப்ப ஹூத தவிர, ஹூது சூறாவை தவிர அதுல நபிமார்களுடைய வரலாறு வரும். ஹூது சூறாவை தவிர மத்த எல்லாமே முழுக்க முழுக்க மறுமை சம்பந்தப்பட்டது. வாக்கியாவும் முர்சலாத்தும் அம்மா எந்த சாருன்னா கடுமையா ஃபுல்லாவே மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுறேன். இதெல்லாம் நான் ஓத 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 அதே மாதிரி இதஷம்சு குவீரத் இதெல்லாம் நான் பாக்குறேன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதஷம்சு குவீரத், அம்மா யமஸாலுன், முர்சலாத், வாக்கியா, ஹூத், இது எல்லாத்தையும் நினைச்சு இதை ஓதி ஓதி எனக்கு வந்து வெல்ல முடிவு வருது அப்படின்னு. அப்ப ஹதீஸ்களை அறிஞர்கள் சொன்னார்கள், இதுல ஹூது சூறாவை தவிர மற்ற எல்லா சூறாக்களையும் மறுமையை பத்தி இருக்குது. அந்த ஹூது சூறால நீங்க மறுமையை பத்தி தேடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஒரு ஆயத்துக்கே ரசூலுல்லாஹ் வெல்ல முடிவு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்தகிம் பிமா உமிர்த வமன் தாப மஅக வலா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். ஃபஸ்தகிம் பிமா உமிர்த கமா உமிர்த, உமக்கு எப்படி கட்டளையிடப்பட்டதோ அப்படியே நீங்கள் இஸ்திகாமத்தோடு இந்த மார்க்கத்தின் மீது நில்லுங்கள். உங்களுக்கு என்று காரணங்களை ஏற்படுத்தி, உங்களுக்கு என்று சலுகைகளை ஏற்படுத்தி நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு பிறண்டு விடாதீர்கள். இந்த ஒரு ஆயத்தான் மறுமையை பற்றி பேசுகிறது. ஊதுல நபிமார்களை பற்றி தாண்டி ஹதீஸ்களை அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைமுறையை தந்து விட்டதா இந்த ஆயத், இந்த அத்தியாயத்தில். ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக், நீங்களும் உங்களோடு தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடிய மற்றவர்களும் உறுதியாக நில்லுங்கள். வலா தத்கவ், வரம்பு மீறி சென்று விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பாழாக்கி விடாதீர்கள். இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த வசனம் எனக்கு நிறையை உண்டாக்குகிறது என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வசனம் எனக்கு கவலையை தருகிறது என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வசனம் எனக்கு கவலையை தருகிறது என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இதைத்தான் இன்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி வருகிறோமா? மறுமையில் அல்லாஹ்வுக்கு என்ன பதிலை நாம் தரப்போகிறோம், என்ன பதிலை சொல்ல போகிறோம்? நிறைவேற்றிய கடமைகள் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? ஒப்புக்கொள்ளப்படத்தக்க வகையில் நம்முடைய கடமைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? மிகச் சரியாகத்தான் தொழுதிருக்கிறோமா? அதை சரியாகத்தான் ஆய்வு செய்திருக்கிறோமா? இன்னொரு அறிவிப்பிலே குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யப்படும் அமல்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறார். நிரந்தரமான அமல்கள் என்ன? குறைக்கவே முடியாத அமல்கள் என்ன? 5 வேளை தொழுகை குறைக்கவே முடியாத அமல். நீங்களே நினைத்தாலும் குறைக்க முடியாது. 5 வேளை தான். பயணத்திலே போனாலும் 5 வேளை தான். பயணத்திலே போனாலும் ஜம்மு பண்ணலாம், கசர் பண்ணலாம், ஆனால் குறைக்க முடியாது. ஐ மீன் நேரங்களை 5 நேரம் 5 நேரம் தொழுகை. எந்த சூழலிலும் உடம்பு சரியில்லை, மாதவிடாயை தவிர பெண்களுக்கு உண்டான அந்த சலுகையை தவிர மற்ற எந்த நேரத்திலும் விட முடியாத ஒரு விஷயம் தொழுகை. அப்ப அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நேசிக்கிறார். நான் பர்சனலா என்னுடைய அனுபவத்திலே தொடர்ந்து மிகச்சரியாக தொழக்கூடியவர்களை எப்படி எல்லா பாரகத்தை உயர்த்தி வச்சிருக்கிறான் என்பதையும், அது வந்து வாக்குறுதியோ இதோ கிடையாது, பர்சனல் அனுபவத்துல பார்த்து மிகச்சரியாக தொழக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அம்ரின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஒரு செயலை எனக்கு சொல்லிக் கொடுங்கள். வலா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக, உமக்கு பின்னால் அதை நான் வேற யார்ட்டையுமே கேட்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, அருமையான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையாரை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன? உங்களை தவிர வேற யார்ட்டையுமே அப்படி கேட்க கூடாது, அந்த மாதிரி ஒரு சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுங்க என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம் என்றுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருங்கள். இவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு எனக்கு பிறகு நீங்க கேட்கவே முடியாதுன்னு சொல்ற சப்ஜெக்ட் இதுதான். அப்ப என்ன இருக்கு அதுல? ஆமன்து பில்லாஹ் அடுத்து என்ன? புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், ஃபர்ஸ்ட் என்ன? முதல்ல அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது. அதுக்கு அடுத்து என்ன? இகாமத்துஸ் ஸலாத். அட உடனே இமிடியேட்லி நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, இட் இஸ் கோர்ஸ் ஆஃப் மைண்ட், இட் இஸ் கோர்ஸ் ஆஃப் பிலீஃப். ஈமான்ங்கிறது கோர்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிலீஃப். வெளியே காட்ட முடியாது, நம்பி இருக்கேன் மனசுல. அப்ப வெளியே காட்டணும். இப்ப நம்பிட்டீங்க, வெளியே காட்டணும். என்னது?
கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து தொழுகை தான். அடுத்து உடனே ஜகாத்து கூட டைம்லி பேசிஸ் தான், நீங்க டெய்லி காட்டணும் தொழுகை. அப்ப இகாமத்து ஸலா, அந்த இஸ்திகாமத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ் திருமறையில் 41வது அத்தியாயத்தில் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இஸ்திகாமத்தாவும் இருங்க, பாவம் மன்னிப்பு கேட்டே இருங்க. இதை ஏன் சொல்றான்? உங்கள் இஸ்திகாமத்துக்கு உதவுவதே உங்களுடைய பாவம் மன்னிப்பு தான். நம்ம பாட்டுக்கு இஸ்திகாமத்தை கரெக்டா பண்ணிட்டே வரோம்னா ஒரு மமதை ஒன்று உண்டாக்குவான். அடுத்த கட்டத்துக்கு கரெக்டா போயிட்டு இருக்குல்ல, 1.5 மாசமா கரெக்டா தொழுதுட்டு இருக்கோம், 2 வருஷமா கரெக்டா தொழுதுட்டு இருக்கிறோம்னா சைத்தான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சப்ஜெக்ட கொண்டு வருவான். ஒரு கேப், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டா என்ன, அந்த இடத்துல உங்களுக்கு இஸ்திக்ஃபார் தேவைப்படுகிறது. எதையுமே காரணம் இல்லாம அல்லாஹ் சொல்லல. அப்ப இந்த இடத்துல வஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு, இஸ்திகாமத்தோட இருங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டே இருங்க. ஏன்னா அந்த இஸ்திக்ஃபார் தான் என்ன செய்யும்? உங்க இஸ்திகாமத்துக்கு உதவும். அந்த இஸ்திகாமத்து தான் உங்க இஸ்திக்ஃபாரை கேட்கும். இந்த இரண்டையும் சேர்த்தே செய்யுங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தகீமு வலம் துஹ்சு வஅலமு அன்ன கைர அமாலிக்கும் ஸலா வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லல் முஃமின். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 277வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உறுதியாக இருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் அமல்களில் சிறந்தது தொழுகையாகும், தொடர்ந்து உழுவோடு இருப்பவர் ஒரு பரிபூரணமான மூமினாகவே இருப்பார். இது எப்படி வேணா ஒரு அர்த்தங்களை வந்து நாம் விளங்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறவன் வந்து உழுவோடவே இருப்பான் என்கின்ற அர்த்தத்தோடும், அல்லது தொடர்ந்து உழுவோடவே இருப்பவர் சிறந்த மூமினாக இருப்பார் என்கின்ற அர்த்தத்தோடும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாம் நம்முடைய வாழ்நாளில் ஈமான் கொண்டு விட்டோம் என்று எந்த காலத்தில் சொல்கிறோமோ, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று வாயால் மொழிகிறோமோ, மொழிந்தவுடன் நாம் செய்யக்கூடிய செயல்களில் முதன்மையான தொழுகை. அந்த தொழுகையில் சுணக்கமின்றி தொய்வின்றி உறுதியோடு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை மெபலால் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. எப்போதெல்லாம் ஒரு நல்ல அடியான் நிறைய தொழுது அல்லாஹ்விடத்தில் நெருங்கி தொழுகையின் மூலமாக சொல்வதை போல இன்னஹு யுனாஜி பிரப்பிஹி என்றான். ஒரு தொழுகையாளி அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுகிறான் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நெருங்கிட்ட பிறகு அந்த தொழுகையை விட அவசியமானது தொழுகை நம்ம ஏன் தொழுகிறோம் அப்படிங்கறத விளங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார். காரிபு வஸத்திது வஅலமு அன்னஹு லை யன்ஜு அஹதும் மின்கும் பிஅமலிஹி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சரிபடுத்திக் கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கிக் கொண்டே இருங்கள், அவன் பொருத்தத்தை அடைவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கங்க, உங்களை சரிபடுத்திக்கிட்டே இருங்க. காரிபு நெருங்கிக் கொண்டே இருங்கள், வஸத்திது உங்களை சரிபடுத்திக்கிட்டே இருங்க. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, வஅலமு அல்லை யன்ஜு அஹதும் மின்கும் பிஅமலிஹி. ஏன்னா உங்களின் அமல்களின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி வெற்றி அடைய முடியாது. வெறும் உங்க அமல்களால மட்டுமே நீங்க வெற்றி அடைய முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அன்த, நீங்களுமா, உங்களுக்கு அதேதானா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா அன இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபத்லி. நானாக இருந்தாலும் என்னுடைய அமல்களின் மூலமாக எனக்கு வெற்றி இல்லை, என்னுடைய செயல்களின் மூலமாக எனக்கு வெற்றி இல்லை, அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் எனக்கு கிடைத்தாலே ஒழிய எனக்கும் வெற்றி இல்லை என்றார் அல்லாஹ். அப்ப உறுதியாக நிற்பது எதற்காக என்றால் அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்றது. அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்ணணும். அல்லாஹ்வுடைய ஃபضலை சிறப்ப, நீ தான் இறைவா, உன்னை நம்பித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன் கருணையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன் கிருபையில் தான் தொழுது கொண்டிருக்கிறேன், உன்னிடத்தில் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாயால் அல்ல உள்ளத்தால் நாம் நினைப்பதை அல்லாஹ் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குவார். அப்படி உருவாக்கினால் தான் நீங்க ஏதோ நம்ம செஞ்சிட்டோம். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க தொழுகக்கூடிய தொழுகை ஏதோ டைமுக்கு மெக்கானிசம் மாதிரி உளுந்து இருந்துருச்சா அதனால அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிடும் நினைச்சிடாதீங்க. டைம் ஓடு குதிரி எந்திரி வந்துரு அப்படின்னா கிடைச்சிடும். அடுத்த பாயிண்ட், தொழுகையிலேயே ஒரு உயிர் இருக்க வேண்டும். அந்த உயிர் உங்களுக்கும் இறைவனுக்குமான முனாஜாத், ரகசிய பேச்சாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையில் ஒரு இன்பம், ஒரு காதல், ஒரு தேடல், ஒரு தேட்டம் இருக்க வேண்டும். அது உங்களையும் உங்கள் இறைவனையும் இணைக்க வேண்டும். அதில் ஒரு ருசி கிடைக்கும். அந்த ருசியை நீங்கள் உணர வேண்டும். அந்த ருசியின் மூலமாக அல்லாஹ்வுடைய ஃபضலையும் ரஹ்மத்தையும் நீங்கள் பெற வேண்டும். அந்த ஃபضலையும் ரஹ்மத்தையும் தராத தொழுகை அது என்னுடைய தொழுகையாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் என்னை நெருக்க செய்யாது.
என்னை வெற்றியடைய செய்யாது. எனவே அந்த ருசியை, அந்த உணர்வை, அந்த மகத்துவத்தை, அந்த சிறப்பை நாம் உணரக்கூடிய அளவிற்கான ஒரு உள்ளார்ந்த தொழுகையை தொழக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சுகங்களில் மிக உயர்ந்த சுகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுகத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ அஜல்ல வ அத்தம்ம வ அக்வா வ அக்பர். அக்மிஸ் ஸலாத்.